மகேஷுக்கு எல்லா உண்மையும் இப்போ தான் தெரிய வருது. மகேஷை கொலை பண்ண ட்ரை பண்ணது யார் அப்படிங்கிற டீட்டெயிலும், அப்புறம் ஆனந்தி மகேஷால் தான் கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற உண்மையும் வெளிவருது. அது எப்படிங்கிறத நம்ம அன்பும் ஆனந்தியும் சேர்ந்து தான் மகேஷ் சாரை கொலை பண்ண வந்த அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே மறுபடியும் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ண அப்போ தான் ஆனந்தி கையும் களவுமா பிடிச்சி, சார் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணது வந்து அன்பு அன்பு கிடையாது, இது வந்து இந்த கொலைக்காரன் தான், அன்பு நிரபராதி அப்படின்னு சொல்லவும் மகேஷுக்கு புரிய வருது. அப்படியா அப்படின்ட்டு கையும் குளமும் அம்பிட்டுறான் அந்த திருடன். அதுக்கு ஓடும் போது அன்பு பிடிச்சிருவார். அன்பும் ஆனந்தியும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கும் போது மகேஷுக்கு உண்மை வெளியே வரும். மறுபடியும் ஒரு ட்ரீட், இதை கொண்டாடுற விதமாக ட்ரீட் வைக்கிறாங்க. அதில் மித்ரா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். மித்ரா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மித்ராவே உளறிடுறான். யார்கிட்ட உளறான்னா மகேஷ் சார்கிட்டயே உளறிடுறான். மகேஷ் எல்லா டீட்டெயிலும் அது ஆனந்தியோட பர்த்டே அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ அத்தனையும் சொல்கிறான். ஆனந்தியை வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டேன். ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சதுனால ஆனந்தியும் நீ இருக்கிற ரூம்லேயே நீனும் அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணிதான் உன்னோட ரூம்லேயே வந்து போட்டுட்டோம். அப்போதைக்கு நீ யார் இருக்காங்க எவர் இருக்காங்கன்னு தெரியாமல் நீ ஆனந்தியை கெடுத்துடுற. அந்த கெடுத்ததுனால தான் இப்போ ஆனந்தி மாசமாக இருக்கா, உன்னால தான் ஆனந்தி மாசமாக இருக்கா அப்படிங்கிற உண்மையை உடச்சிட்றா. யாருன்னா நம்ம மித்ரா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு உளறிடுறா. மகேஷுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ரொம்ப ஷாக்காகி ஐயோ நம்ம இவளை கெடுத்துட்டோம், இவன் மாசமாக இருக்கால நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் முழுவி போய் பார்க்குறாரு. அப்போதைக்கு ஆனந்தி வர்றாங்க. ஆனந்தி வர்றது ஆனந்திக்கிட்ட ஏற்கனவே அவர் லவ் பண்ணவர், இப்போ லவ் பண்ணவர் மறுபடியும் ஆனந்தியை இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஆனந்தி மேலே இன்னும் லவ் அதிகமாகுது. ஓடி போய் கட்டிப்பிடிச்சதுக்கப்புறம் சார் என்னை விடுங்க சார், என்னை விடுங்க சார்னு ஆனந்தி சொல்கிறா. ஆனந்திக்கு இன்னும் தெரியல மாசமாக இருக்குங்கிறது. ஆனால் மித்ராவுக்கு தெரிஞ்சிச்சு. என்னால் தான் நீ மாசமாக இருக்க, என்ன சார் சொல்கிறீங்க, இப்படி வளர்றீங்க அப்படின்னு சொல்லி, இல்லாதது பொல்லாதன்னு சொல்லாதீங்க, வீணாக பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போக்கே ஆனந்திக்கு தெரிய வருது, ஆமாம் நம்மளுக்கு மயக்கமாக வந்ததுக்கான காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் போய் அப்படியே அந்த ஷாக்லேயே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. சரின்னு அந்த நேரம் பார்த்தா அன்பும் வராரு. அன்புக்கிட்ட பேசுகிறதா இல்லை பேச வேணாமா அப்படிங்கிறதும் தெரியாமல் அன்பை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி. அப்போக்கே மித்ரா போதையில் உட்காந்துருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மித்ராவை அன்பும் ஆனந்தியும் சேர்ந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இதில் மகேஷ் சார் ரொம்ப குழப்பமாகி ரூமுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் மறுபடியும் ஆனந்தி நினப்பாவே உட்காந்துருக்கிறாரு. இதனால் மறுபடியும் இப்போ ஆனந்தியை மகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கத்து நடந்துக்கிட்டு இருக்குது. யாருன்னா மறுபடியும் மகேஷ் விடாமல் நம்மளால் நம்ம ஒரு பொண்ணை ஏமாற்றக்கூடாது, நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி மறுபடியும் மகேஷ் சார் ஆனந்தியவே கல்யாணம் பண்ணிக்க அவங்க வீட்லேயும் பேச போகிறாரு. இவங்கக்கிட்டேயும் இவனோட அப்பா அம்மா மகேஷோட அப்பா அம்மா கிட்டேயும் உண்மையை சொல்லிடுறாரு. மகேஷோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுதா, இப்படி மட்டும் இருக்கவே கூடாது, இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆனந்தி என் வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, மித்ராவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, மித்ரா நம்ம வீட்டு மருமகளாக வரட்டும் அப்படின்னு சொல்லி மகேஷுக்கிட்ட மறுபடியும் சொல்கிறாங்க. என்ன மம்மி எனக்காக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க, இப்போ மறுபடியும் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அந்த வார்டன் மேடம் தான் கெட்டவங்க நினச்சி கடைசியில் நீங்களே இப்படி இருக்கீங்களா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாரு. அப்போதைக்கு அவங்க அப்பா வந்து மகேஷ் நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, உண்மை எதுவோ அதை நம்ம பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறத சரி பார்த்துட்டு நான் உனக்கு ஆனந்தியவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசுகிறாரு. அவங்க அப்பா சொல்கிற அந்த வார்த்தைக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது அவங்க மகேஷ் சாரோட அம்மா அப்பையும் ரொம்ப கட்டாயமாக இல்லை, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, ஆனந்தியை வீட்டு மருமகளாக ஆகவே கூடாது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன், அவள் மட்டும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க.